நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆமாம், இந்த ஒரு வித்தியாசமான செய்தியை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாருக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஆமென். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு படிக்கலாம். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவனும் உண்டு, ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் உண்டு. ஹல்லேலூயா. சரிதானே? ஆமென். கொஞ்சம் புதிய பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ இவங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஆராதிக்கும் போது ஒரு புதுமை போல ஒன்றும் தோண வேண்டாம். ஏசப்பாவுடைய மூமெண்ட், அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியின் மூமெண்ட் தான் சிலவர்கிட்ட, அந்த ஆவியின் மூமெண்ட் உள்ள பிள்ளைங்கள்கிட்ட அவர் அசைவாண்டுவார். அல்லேலூயா. நீங்களும் ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கும் போது உங்களை உள்ளத்தில் ஏசப்பா வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. நீங்களும் அப்படி இருப்பீங்க. அல்லேலூயா. 2 விதமான சிந்தனை சபைக்கு உண்டு. ஒன்று ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க, இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு 1ஆம் தேதி கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, சிலர் கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அன்றை பயங்கர பக்தி வைராக்கியமாக்கும். நான் கடந்த நாளில் ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர்களுடைய 1ஆம் தேதி கூட்டத்துக்கு போகும்போது அவங்க ஷூட்டிங் பண்ணி, எங்கேருந்து வந்தீங்க? நான் இன்ன இடத்திலிருந்து வந்தேன். நீங்கள் எங்கேருந்து? நான் இன்ன இடத்திலிருந்து வந்தேன். ஏதோ அன்றைக்கே பரலோகத்துக்கு போகும்போது நினைக்கிறது 1ஆம் தேதி என்று சொன்னேன். எனக்கு சிரிப்பாக இருந்தது. கோமாளித்தனமாக இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அல்லேலூயா. ஆமென். கோமாளித்தனம். கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொண்டா அவன் எங்கிருந்தாலும் ஆண்டவரை விட மாட்டான். அதுதான் உண்மை. ஆமென். இதெல்லாம் இனி எத்தனை காலமானாலும் அந்த கிறிஸ்தவர்கள் அறிய மாட்டாங்க என்று புரிந்து விட்டது. அல்லேலூயா. நம்ம கதிகேடு உண்மையை பேசி பேசி செத்து போக வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அப்போ அப்படித்தான் போறாங்க. அப்போ நாளைக்கு மரண பரியந்தம் அங்கே போவாங்களோ? ஆனபடி கிறிஸ்தவன் 8 விதமான கிறிஸ்தவனை பார்க்க முடியும். அந்த 8 விதமான கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to God. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒன்று ஆவிக்குரிய மனுஷனும் ஒன்று மாம்சத்துக்குரிய மனுஷனும். பவுல் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவன் ஆவி உடையவனே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவன் ஆவி இல்லைன்னு சொன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதை தேட முடியாது. கிறிஸ்துவன் ஆவி இருக்கிறவங்க மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ள தேட முடியும். ஆனபடிதான் ஏன் இந்த 8 விதமான கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒன்று இதில் மயில் கிறிஸ்தவன். ஆமே, மயில் கிறிஸ்தவன். மயில் உங்களுக்கு தெரியும்ல, பார்த்துருக்கீங்கல்ல? அல்லேலூயா. மயில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மழைக்காலம் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கும். இந்த மழைக்காலம் வரும்போது சின்ன ஒரு சாரல், சின்ன ஒரு சாற்றல் உண்டாகும், சின்ன ஒரு காற்று உண்டாகும். உடனே அது நல்ல தோகையெல்லாம் விரித்து, அல்லேலூயா, தோகையெல்லாம் விரித்து ஆடிக்கொண்டே இருக்கும். தோகையெல்லாம் விரித்து ஆடி சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்க முடியும். சில கிறிஸ்துவுடைய வாழ்க்கை என்பது பண்டிகை வரும்போது மாத்திரம்தான் சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் வந்த சந்தோஷம், 1ஆம் தேதி வந்த சந்தோஷம், ஒரு கன்வென்ஷன் வந்த சந்தோஷம், ஒரு பார்ட்டி வந்த சந்தோஷம், அநேக சந்தோஷம். இந்த மயில் கிறிஸ்தவனை போல ஆடிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மழையும் ஓஞ்சு போகும், அந்த காற்றும் ஓஞ்சு போகும், இந்த மயிலை பின்ன காணவே முடியாது. ஆமே, அதை போல அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. பண்டிகைக்கு பயங்கர சந்தோஷம், ஏதோ ஒரு பாஸ்டர் வெளியிட்டு வந்த சந்தோஷம், ஏதோ ஒரு வித்தியாசமான அலங்காரம் கண்ட சந்தோஷம், 1ஆம் தேதின்னு சொன்ன ஏதோ ஒரு புதுமையை போல சந்தோஷம், கிறிஸ்துமஸ் என்று சொன்ன சந்தோஷம். இப்படி ஏதோ ஒரு பார்ட்டியெல்லாம் வைத்து இந்த மயிலை போல தோகைகளை விரித்து ஆடிவிட்டு பின்பு ஒன்றுமில்லாமல் போற கிறிஸ்தவர்கள். நான் வரும்போது பார்த்தேன், அந்த இடத்துல யாரு பேதுரு கல்யாணம் எழுதி வச்சிருக்க பார்த்தேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். என்ன கிறிஸ்தவம் என்று தெரியவில்லை. உங்க உள்ளே இயேசுவை தரிப்பித்துக் கொள்ளுவதுதான் கிறிஸ்தவம். அதுக்குதான் சுவிசேஷ வார்த்தை. உங்க உள்ள இயேசு வல்லமையாய் பாயணும், அதுக்குத்தான் சுவிசேஷமே தவிர பேதுருக்கும் மரியாளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல. அல்லேலூயா. ஆமென். 2 வாழைக்கொலையை கட்டி 2 கொடிகளை கட்டி அலங்கரித்தால் கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண முடியுமா? ஆமென். கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ண முடியும். அடுத்த கொரோனால இவங்க எல்லாம் சாக போறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வியாதிக்கு அட்ரஸ் இருக்காது, நான் தீர்க்கமா சொல்லுகிறேன். ஆமென். அடுத்த வியாதி அநேகரை கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை அழித்து போடும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார்.
அந்த காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஆமேன். கவனமா இருக்க வேண்டும். நீங்கள் மயில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆமேன். ஏதோ ஒரு ஆராதித்த உடனே தோகை விரித்து ஆடும் போல நீங்கள் எப்பளும் ஆராதித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு ஜோஸ் பாஸ்டருடைய ஆராதனையில் அல்ல, ஒரு அசோகுடைய ஆராதனையில் அல்ல, மனோகரம் பாஸ்டருடைய ஆராதனை அல்ல, அநேக ஜபவியுடைய ஆராதனை அல்ல. சபை ஜெபித்து மயில் தோகை விரித்து ஆடுகிறது போல எப்போதும் பரிசுத்த ஆவியாரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும் சபை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாழ்வானாலும் சாவானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொன்னதை போல எப்போதும் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆராதித்து ஆராதித்து கர்த்தரை சந்தோஷப்படுத்தி கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்தி கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கழுகு கிறிஸ்தவன், கழுகு கிறிஸ்தவன் எத்தனை உன்ன லெவல்ல கழுகு பறந்தாலும் அதுக்கு சுபாவம் மாறாது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை கத்து கொடுத்து எத்தனை புரிய வைத்து, நான் 8 விதமான விசுவாசிய மாத்திரம் 8 விதமான பாஸ்டர் அப்படி உண்டு. அல்லேலூயா, ஆமென். கழுகு எப்படி உயரத்திலே பறந்தாலும் அதோட நோட்டம் முழுவதும் பணத்திலே ஆக்கும். அல்லேலூயா, பிரைஸ். புரியுதா உங்களுக்கு? உன்னதத்தில் பறக்கும். கழுகை குறித்து அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது, கழுகை குறித்து அநேக ஊமைகள் இருக்கிறது. ஆனால் கழு எந்த அளவில் இருந்தாலும் கழுகுடைய நோட்டம் பிணத்தின் மேலே ஆக்கும். ஆமென். சில ஆண்டவர் உன்னத லெவலில் சிலர்களை வைப்பா, உன்னதமான இடத்துல பொக்கிஷன்ல வைப்பா, உன்னதமான ஸ்தானத்தில் வைத்து கழுகை போல உயர்த்தி சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல சம்பூர்ணங்களால் சிலரை உயர்த்தி வைக்கிறதை பார்க்க முடியும். சில சபையில சில நபர்களை அப்படியா கழுகை போல கர்த்தர் உயர்த்தி வைப்பா. ஆனால் இந்த உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்க கண் முழுவதுமே பிணத்தை பார்த்து கொண்டே இருக்கும். ஆமென். தேவனுக்குரியதை தேடாதபடி, மீண்டும் பறப்பதை குறித்து, மீண்டும் உன்னத ராஜ்யத்தை குறித்து தேடாதபடி, மீண்டும் அந்த பரலோகத்தில் இருக்கின்ற மகத்துவமான இயேசுவை மீண்டும் பறந்து தேடாதபடி, அது எப்போதும் பூமியில் இருக்கின்ற செத்த பிணத்தின் மேலே கண்ணா இருக்கிறது போல சில நபர்கள் உன்னத லெவலிலே பறந்தாலும் அவங்களுடைய கண்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக இயேசு செத்தார், அதுக்காக இயேசு ஜீவனை விட்டார். இந்த பூமிக்கு வேண்டி அவர் ஜீவனை விட்டார், உங்களுக்கு வேண்டி ஜீவனை விட்டார். ஆமென். எனக்காக இயேசு ஜீவனை விட்டிருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை விட்டிருக்கிறார். அதை மாத்திரம் தான் விசுவாசி நம்பிக்கொள்ள வேண்டும். நான் அப்போலை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன் என்று சொல்ல இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ஜீவனை விட்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்படி சிந்தினதினால தான் நாம் விசுவாசத்தின் பவுண்டேஷன்ல பேயிலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டவித்து இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவை அறிவில கழுகை போல நம்மை உயர பறக்க வைத்ததெல்லாமே அவர்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பறந்து கொண்டே இருக்க வேண்டும், இயேசுவை தேடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்கிற கழுகா இருக்க வேண்டும். ஆமென், பிரைஸ் எல்லாம். அந்த சித்தத்தை செய்கிற கழுகா இருக்க வேண்டும். நாளைக்கு முடிந்து போற உலகத்திலே நோக்க வேண்டிய தேவையில்லை. உலகம் பிணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்திலே கிடக்கிறதுல பிணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பிணத்தை ஒருவன் டேஸ்ட் பார்த்தால் ஒருவன் உயிர் தெழும்ப முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி பிணத்தை விட்டு விட்டு கழுகு பார்வை பிணத்தில் இல்லாதபடி நித்திய ஜீவனுக்கு போகும்படி பரலோகத்தின் பார்வை தேடி நாளுக்கு நாள் நீங்கள் தேவனுடைய பறக்கும் அனுபவத்துக்குள்ள மேலே பறக்கும்படி ஆண்டவர் ஆவிக்குரிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க போறான். அல்லேலூயா. கோழி கிறிஸ்தவன். ஆமென். எழுதி வச்சிருங்க. என்ன பைசலாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லையே. ஆமே, கோழி கிறிஸ்தவன் தெரியுமா? கோழி. அல்லேலூயா. கொஞ்சம் பறக்கும், ஒற்றை விளக்காதல்ல. அல்லேலூயா, பைசலாம். ஒரு 10 நாள் பயங்கர சந்தோஷமாக்கும். சபைக்கு வந்த பின்பு பயங்கர ஆக்டிவிட்டி ஆக்கும். தூக்கணுமா, பிடிக்கணுமா, அது செய்யணுமா, இந்த கோழி பறக்கிறதுல ஒரு பறப்பாகும். அல்லேலூயா, ஆமே. சபை குறித்து சரியாய் புரியாம
இந்த சபையுடைய சரியான உணர்வுகளை கோழிக்கு தெரியாம கோழி என்ன செய்யும்? சாடி பறக்கும். அதுக்கு மேல என்ன செய்யும்? ஒரு அளவுக்கு மேல பறக்க முடியாது. அப்படிதானே? நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, கோழி பறக்கிறதெல்லாம். ஆமே, ஒரு அளவு பறக்கும், அதுக்கு மேல ஒன்றும் பறக்க முடியாது. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில சில பறக்காது போல இருக்கும். சில நாட்கள் கழியும்ப ஒண்ணுமே இல்லாம அடகாக்க ஒரு கோழியை போல மாறுவாங்க. நல்ல விவேகமாய் பறக்காது போல இருக்கும், பின்பு எப்பளும் சோர்வாக்கும், பின்பு எப்பளும் பாரமாக்கும். என்ன சோர்வுன்னு சொன்னா, அவங்க வீட்டு காரியங்கள், பல காரியங்களை நினைத்து சோர்வு. இயேசு கிறிஸ்துடைய அந்த வழிகளை தெரியாம இருக்கிறதுனால இந்த கோழி அடைகாக்கிறது போல, ஒரு வியாதி வந்து கோழி கரங்கி நிற்கிறது போல அந்த வாழ்க்கை என்ன செய்வது? அடியோட மாற்றம் உண்டாகிறது. சாத்தானது கிரியை செய்து கொண்டிருக்கான். உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதா என்று பாருங்க. ஒரு காலம் ஆண்டவருக்காக நின்றோம், ஒரு காலம் கோழியை போல பறந்து பறந்து நின்றோம். ஆனா இப்போது பறக்க முடியவில்லை. இப்போ நம் அடைகாக்க ஒரு கோழியை போல குருவி குருவி அந்த முட்டை மேல் இருக்கிறது போல ஒன்றும் செய்ய விடாதபடி சாத்தான் செய்கிறான். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. விசுவாசத்துல 10 நாள் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு 10 நாள் 15 நாள் நின்று விட்டு பின்பு விசுவாசத்திலிருந்து விழுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் கோழி கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். வைத்த கால பின் வைக்க கூடாது, முன்ன பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். முன்னோடி ஆண்டவரை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். தேவன் வைத்த அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் போக வேண்டிய காரியம். இந்த ராஜ்யம் உனக்கு சொந்தம் அல்ல. ஆமென். விசுவாச பிள்ளையை ஊழியக்காரன் நான் யாரான்னு சொல்லுகிறேன், அடைகாக்க ஒரு கோழியை உன் வாழ்க்கை அடங்கி போக கூடாது. நீ நாளுக்கு நாள் முயற்சி பண்ண வேண்டும். நீ நாளுக்கு நாள் ட்ரை பண்ண வேண்டும். நீ பறந்த இடத்துல விழுந்து கிடப்பதில் மீண்டும் பறப்பதற்காக முயற்சி பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்படி நீங்க பறந்தா இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க சாட்சி நீங்க உப்பென்று சொல்லி பரவுனா எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கடந்த வாரம் பார்த்தோம், சீசனானும் சீசன் தேர்னவா இருக்கணும். ஆமே, சீசன் என்ன செய்யணுமா? தேர்னவனா இருக்கணும். அந்த வார்த்தை எனக்கு அடுத்து பார்ப்பேன் செய்தியில. அல்லேலூயா. நீங்கள் தேர வேண்டும், குரு கோப்பாய் மாற வேண்டும். எப்போதுமே நல்ல சீசன். சிலவங்க என்னன்னு சொன்னா, ஒரு வியாதி சுகமான போதும், இல்லைன்னு சொன்னா ஒரு பாட்டு நல்லா இருந்தா போதும், ஒரு ஆராதனை நல்லா இருந்தா போதும், இல்லைன்னு சொன்னா ஒரு மிரக்கல், ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா போதும். இப்படி இந்த கோணத்துல தான் விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்களே தவிர அதுல தேர்ந்த சீசன் அப்படி அல்ல. குரு இருக்கிற இடத்தை பிடித்துக் கொள்வான். ஒரு சாதா சீசன் பார்ப்பது அப்படி அல்ல. பூமியில சாப்பிடணும், பூமியில புசித்து குடித்து ஒரு ஜாலியான லைஃப். நாங்கள் அப்படி அல்ல. அந்த தேவன் இருக்கிற இடத்தை பார்த்து ஓடுகிறோம். அதான் சீசனுடைய வேலை, கடைசி ஃபைனல். அந்த குரு இருக்க இடத்தை நான் இருக்கணும். குருவின் சகல கிரியைகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். குருவை போல நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற சீசன். பைசலாம், நீங்கள் குருவாய் மாற வேண்டும். 1 Corinthians 2 அதிகாரத்தில் பார்க்கும் அவருடைய ரகசியங்களை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஆமே. அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை எல்லாம் ஜபத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? பறந்துட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கோழியை போல பறந்து விட்டு, கோழியோட வெயிட் மாம்சம். கோழிக்கு என்ன இருக்கும்? மாம்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு இறைச்சித்தான் அதிகமா இருக்குமே தவிர தூவல் கொஞ்சம் இருக்கும். அப்ப நம்ம பறக்கும் போது என்ன செய்யணும்? மாம்சம் வந்து என்ன செய்யும்? பல பல காரியங்களை ஊட்டும். ஐயோ பிள்ளை இருக்கு, பேத்த பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை இருக்குது, ஐயோ அந்த காரியம் இந்த காரியம், சொத்து வாங்கணும், நிறைய காரியம் வந்து மாம்சத்துல ஊட்டும். கர்த்தர் எல்லாத்தையும் தருவாருங்க. ஏற்ற காலம் நீங்கள் காத்திருந்தா, நீங்கள் பறந்து கொண்டிருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உனக்கு தரவர் வல்லவர். ஆமென். அந்த மாம்ச பலம் கோழியை தாக்கும், பறக்க விடாதபடி. அதை போல அநேக மாம்ச பந்தங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் அந்த மாம்ச பந்தத்தை உடைத்து பறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கோழி கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து காக்க கிறிஸ்தவன். அல்லேலூயா,
காக்க தெரியல. ஆமே. நல்லா குளிக்கும், உடம்பெல்லாம் சுறுசுறுப்பா வச்சிடும். நீங்க அதிகம் பார்த்து காக்க குளிக்கிறது போல ஒரு பறவையும் குளிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஆமே. பிரைஸ் எல்லாம். ஏன் சந்தோஷம் இல்லை? அல்லேலூயா. காகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அழகா தோட்டல் எல்லாம் போங்க, நல்லா குளிச்சு சிறகு எல்லாம் நல்லா நீட்டா எல்லாம் சரி பண்ணி வைக்கும். அல்லேலூயா. பார்க்க நம்ம என்ன நினைப்போம்? சுத்தமா இருக்குன்னு நினைப்போம். அல்லேலூயா. அதனுடைய நோட்டம் முழுவதுமே ஏதாவது செத்து கிடக்கிறதா, ஏதாவது விழுந்து கிடக்கிறதா என்று சொல்லித்தான் சுறுசுறுப்பா இருக்கும். ஆமே. நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா இறை தேட பயங்கர கவனமா இருக்கும். இறை தேட இப்படிதான் தேடும். சரிதானே? ஆமே. ஹல்லேலூயா. எப்படி கோங்கன்னு வச்சு பார்க்கும், ஈஸியா ஒன்றும் அதை அடிக்க முடியாது, ஈஸியா காகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா சுபாவமே சரியில்லை. அல்லேலூயா. காக்க கிறிஸ்தன் அப்படின்னு சொன்ன அந்த இயற்கை சுபாவத்தை எப்படி கழுவினாலும் என்ன துடைத்தாலும் அந்த இயற்கை சுபாவத்திலிருந்து காக்க மாறாது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆமே. சில கிறிஸ்தவனும் அப்படிதான், அந்த இயற்கை சுபாவம் ஜம்ம சுபாவத்தை மாற்ற மாட்டாங்க. இதுக்கு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாரு, ஒரு சில காக வந்து என்ன செய்யுமா, ஒரு புறாவை போல இணைந்து சொல்லுமா, நானும் விசுவாசின்னு சொல்லுமா, நானும் சபைக்கு போற ஆள்னு சொல்லுமா, நானும் பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்லுமா, நான் சுறுசுறுப்பாகவும் எப்போதும் குளித்து ஆண்டவருக்காய் காத்திருக்க ஆளுன்னு சொல்லி காக சொல்லுமா. அப்ப புறாவு நம்பும் சரியா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா புறாவுக்கு வந்து 10 விதமான ஊமைகள் உண்டு, அது நம்பும். ஆனா ரெண்டும் பறந்து போகும்போது தான் காரியம் தெரியும். ஒரு எலியோ ஒரு பெருச்சாளி ஏதோ செத்து கடந்தா புறா தன்னுடைய பாட்டுக்கு போய் கொண்டே இருக்கும். சரியா? இது போகாது, அதை வளைந்து 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 அதை எடுத்து சாப்பிட்டுலா காக்கைக்கு நிம்மதி இருக்காது. ஆனபடி அருமையான பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கின்ற காக்கையை போல தேட வேண்டாம், அங்கும் இங்கும் கடக்கிற பட்சிகளுக்கு தேட வேண்டாம், அங்கும் இங்கும் கடக்கிற மலங்களை தேட வேண்டாம், அங்கும் இங்கும் இருக்கின்ற காரியங்களை தேட வேண்டாம். கர்த்தர் உன்னை சுறுசுறுப்பாய் காக்கையை போல வைத்திருந்தால் அது கடைசி வரை நீ சுத்தமாயிரு என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். ஒரு நாய் செத்து கிடந்தா போதும், அது சுத்தி சுத்தியே நிற்கும். ஒரு பூனை செத்து கிடந்தா அது சுத்தி சுத்தியே நிற்கும். ஒரு எலி செத்து கிடந்தா போதும், அது சுத்தி சுத்தியே நிற்கும். இன்னும் சொல்ல வேண்டாம். இத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை போதித்தாலும், எத்தனை சுத்தியை சொல்லிக் கொடுத்தாலும், எத்தனை வரப்போற காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும், இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் பயங்கர சந்தோஷமா அடி தட்டு. இன்னைக்கு தான் பரலோகத்துக்கு போகிறது போல சபை போகிறது. நீங்கள் காக்க கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. நீ குளித்து எப்போதும் நீ சுத்திகரித்து ஆண்டவராய் இரட்சகரை தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல பறவையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொக்கு கிறிஸ்தவன் எழுதி வச்சிடுங்க. ஹல்லேலூயா. எழுதுங்க. கொக்கு கிறிஸ்தவன். ஆமே. கொக்கு எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளையா இருக்கும். வயசெல்லாம் ஒரு அழுக்கு கூட இருக்காது இல்லையா? அவ்வளோ வெள்ளையா இருக்கும். யாரு பார்த்தாலும் அதை பிடித்து முத்தகு தோன்றும். அவ்வளோ அழகுதான் கொக்கு கிறிஸ்தவர். ஆமே. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்னெல்லாம் சாப்பிடணும் தெரியுமா? கொக்கு என்னெல்லாம் சாப்பிடும்? அல்லேலூயா. நல்ல மீனையும் பிடிக்கும், உடனே வாழ விடாது, செத்ததையும் சாப்பிடும். நான் கொக்கை குறித்து அனுபவம் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் அந்த அனுபவத்தை நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. இந்த ஜேசிபி வைத்து அந்த இடத்தை கிளைக்கும் போது அதில் என்ன புழு சாக்கடை எல்லாம் இருக்குன்னு நினைக்கேன். அல்லேலூயா. அதுக்கு புறமிருந்து சாப்பிட்டு 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 போகிறத பார்த்தேன். வெள்ளி பயங்கரமான வெள்ளை, ஆனா உள்ள கல்லறை போலையாக்கும். பிரைஸ்லாம். சில சபைக்கு போகும்போது தோன்றும், ஐயோ இவர்களை போல மீசை எடுத்து பரிசுத்தம் உள்ள யாருமே இல்லை என்று தோன்றும். ஆனா இரவெல்லாம் போய் பார்க்கும், பகலெல்லாம் போய் பார்க்கும். கர்த்தருடைய சித்தத்தை சரியாதபடி, தான் ஒரு நல்ல ஒரு புறாவை போல் ஆகாதபடி நல்ல வெள்ளை வஸ்திரங்கள் அணிந்து அழகா இருந்து விட்டு இந்த ஆப்புகளை வைக்கிறவங்க புழுவை சாப்பிடும், மீன் சாப்பிடும், கெட்ட மீனை சாப்பிடும், எதெல்லாம் உண்டு கொத்தி சாப்பிட்டு தன் வரையை நிறைக்க வயத்தை நிறைக்கிற ஒரு கொக்கை போல நீங்கள் ஆகக்கூடாது என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமே. பாஸ்டர் எங்க போறீங்க? வெள்ளை சட்டை போட்டாலே பாஸ்டர் தெரியும், பயங்கர பாஸ்டர் ஆக்குன்னு தெரியும். வெள்ளை ஃபேண்ட போட்டாலே எல்லாருக்கும் தெரியும், பயங்கர பாஸ்டர் ஆக்கு. இவரை போல ஒரு பாஸ்டர் ஆனா உதவாது.
இந்த வீட்டில் நடக்கிறது அங்கே சொல்லி கொடுக்குது, அங்கே நடக்குது இங்கே சொல்லி கொடுக்குது, இங்கே நடக்குது அங்கே சொல்லி கொடுக்குது. பொய் தான் வாழ்க்கை. பைசலாம் பார்த்தா வெள்ளை சட்டை நல்லா அழகா இருக்கும். பைசலாம் ஆமே. அதுக்காக நம்ம அழைக்கவில்லை. சாக்கடை கிறிஸ்தவம். நம்ம எதுக்காக அழைத்திருக்கா? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஊழியக்காரர்களுக்கும் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஆமே. இன்னும் சில ஊழியக்காரர்கள் அதிலே விழுந்தே கிடக்கிறாங்க. மூடமாறு ஒரு நாள் எழும்புறது கிடையாது. நீங்க என்ன கிறிஸ்தவளா இருக்கிறீங்க? கொக்கு கிறிஸ்தவளா இருக்கிறீங்களா? அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. ஓகே, நமக்கு நேரம் இருக்கு போறது. ஹalleluya. அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்தை கிறிஸ்தவன். ஆந்தை என்ன தெரியுமா? பார்த்திருக்கீங்களா ஆந்தை? எத்தனை தெரியும்? ஆந்தை கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இருட்டில தான் ஃபோக்கஸ் பண்ணு. இருட்டில இருக்கும். இந்த கண்ணை மாத்திரம் மிரட்டி மிரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் வெளிச்சத்தில் உள்ளவங்களை பார்த்து. அல்லேலூயா. நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லாம் தெரியும். பிரைஸ் எல்லாம் நீங்க ஆந்தை வெளிச்சத்தில் காண முடியாது. சரிதானே? சரிதானே பிரதர்? ஆந்தை வெளிச்சத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஓகே, ஆந்தையை பார்க்க முடியாது. ஆனா எப்போதுமே அது என்ன செய்யணும்னு சொன்ன, இரே நல்லா தேடி கொண்டிருக்கிற சானந்தம் பயங்கரமான ஆளு. அந்த ஆந்தையுடைய போக்கஸ் கண் எல்லாமே வெளிச்சத்தில் தேடும். ஆனா வெளிச்சத்தில் வராது. அல்லேலூயா. இந்த சில கிறிஸ்தவன் அப்படித்தான். இது வெளிச்சம் உள்ள இடம் என்று தெரியும், வெளிச்சம் வசனம் என்று தெரியும். அந்த வசனத்தில் வந்தால் என்ன நன்மைகள் பரலோகத்தில் இருக்கிறது என்று வரப்போற காரியங்களை எல்லாம் சிலவங்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்தவனுக்கு. ஆனா ஒரு நாளுமே வெளிச்சத்தில் வர மாட்டாங்க. பைசலாம். ஏன் வெளிச்சத்தில் வரல? எதுக்காக வெளிச்சத்தில் வரல? அல்லேலூயா. நான் வெளிச்சத்தில் வந்தா நல்லது செய்ய முடியும். நான் வெளிச்சத்தில் வந்தா ஏழைக்கெல்லாம் கொடுக்கணும். நான் வெளிச்சத்தில் வந்தா தியாகம் பண்ணணும். நான் வெளிச்சத்தில் வந்தா சிலுவை சுமக்கணும். நான் வெளிச்சத்தில் வந்தா நான் ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனபடி ஆந்தே போல இருட்டில் இருந்து கொள்ளுகிறேன், நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன் சொல்ல கிறிஸ்தவனா இருக்க கூடாது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறேன். புரியுதா? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் அதுக்கு நிறைய ஊமைகள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது. நிறைய ஊமைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் வெளிச்சத்தை காணாதபடி ஒளித்திருக்கிறார்கள். வெளிச்சம் என்று சொல்லி சும்மா வெளிச்சம் கிடைக்குமா? சும்மா பரலோகம் கிடைக்குமா? சும்மா ஆந்தைக்கு வெளிச்சத்தில் வர முடியுமா? அந்த கிரியைகளை செய்தாதான் ஆந்தைக்கு ஒரு பேரும் புகழும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும். கண்டும் காணாம போகக்கூடாது, பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது, கேட்டும் கேட்காம போகக்கூடாது. சரியா? நீங்கள் அதெல்லாம் செய்யணுங்க. அப்பதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்னவென்று சொல்லி உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, இல்லாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குருவோடு நடக்காம சீசன் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஊழியக்காரன் நடக்காம ஊழியக்காரனை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஊழியக்காரன் நடக்காம அவனுக்குள்ள கிருபைகளை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வருஷங்கள் ஆகி கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆனபடி நீங்கள் இப்படி உள்ள ஆந்தை கிறிஸ்தவளாய் இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான். பெருச்சாளி கிறிஸ்தவன். அல்லேலூயா. கஷ்டமா இருக்கா? பெருச்சாளி கிறிஸ்தவனை தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை தெரியும் பெருச்சாளி கிறிஸ்தவனை? ஆமே. பெருச்சாளி என்ன செய்யும்? கொஞ்சம் கவனிச்சிருங்க. அல்லேலூயா. இப்படி என்னால சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கும். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். 4 சைடும் கவனித்து கொண்டு தான் புது புதுன்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஆனா என்ன செய்யணும்? அதுக்கு இடல தோண்டி கொண்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம் புரியுதா? ஒரு கூட்டத்துக்கு போவோம், ஒரு கூட்டத்தில் நிற்போம், ஜோசப் பற்றி பேசிக்குவோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு தினம் தாத்தர் பேசுவோம், அந்த இடத்துல ஒரு தினம் குழி தோண்டுவோம், அந்த இடத்துல ஒரு தினம் ஏதாவது சொல்லி அவனை குத்தி பேசி குழி தோண்டி குழி தோண்டி குழி தோண்டி குழி தோண்டி ஒண்ணுமில்லாமல் ஆக்குறதான் இந்த பெருச்சாளிக்குள்ள வேலை. அல்லேலூயா. நான் பெருச்சாளி கிறிஸ்தவன் இருக்க கூடாது. பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் எதை வெட்டுவோமோ அதைத்தான் அறுப்போம், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க போறோம். அல்லேலூயா.
ஆனபடி ஒரு பெருச்சாண்டிய சுபாவம் மற்றவர்களுடைய வீட்டை தோண்டி நல்ல தொலை போட்டு அங்கே போய் கண்டுபிடிக்காதபடி அந்த அனுபவத்தை விட்டு அமைதியா இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவின் சபைக்கு சொல்லுக. கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அப்படி நான் இருக்கிறேன் நான் கேளுங்க. ஆமென், 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 ஆமென். நல்ல காரியங்களை பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. குழி தோன்ற காரியம் நல்ல காரியங்களை பேசுங்க. ஒரு ஆள் தவறு பண்ண அதை பேசுங்க, சொல்லி நேரே சொல்லுங்க. தவறு பண்ற கவனமா இருன்னு சொல்லுங்க. அதான் நம்முடைய சகோதர சிநேகம், சகோதரியுடைய அன்பு. அல்லேலூயா. முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுங்க. தப்பு பண்றீங்கன்னு சொல்லுங்க, அவங்க திருந்திடுவாங்க. நம்ம இவர் நானும் வேக ஒரு ஆளை குழி தோன்றோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமே, புரியுதா? நாங்க குழி தோண்ட அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப குழி தோண்டும் போது ஆண்டவர் பார்க்கிறார். அவனை பிழைக்க வைக்க விடாதபடி, அவனுக்கு ஒரு ஃபைட் பண்ணாதபடி, அவனுக்கு தட்டு கொடுக்காதபடி, அவனை திருத்தாதபடி நாங்கள் மாறி மாறி குழி தோண்டுனா அது பாவம் எனக்குள்ள வரும். ஆமே. ஆனபடி நீங்கள் பெருச்சாளி கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது, நல்ல கிறிஸ்தவளா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 8வது புறா கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. புறா கிறிஸ்தவன் சொன்னா தெரியுமா? ஆமே, பிரைஸலாம். நான் ஒரு நாள் பார்ப்போம். புறாவுக்கு 10 குணங்கள் உண்டு. அது ஒரு பரிசுத்த மனுஷனுக்கு கொடுத்திருக்க குணங்கள். ஒரு பரிசுத்த சகோதரி கொடுத்திருக்க குணம் தான் 10 விதமான குணம். இந்த புறாவின் குணம் என்னன்னு சொன்னா, தன்னை எப்போதுமே சுத்திகரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும். அதுதான் விசுவாசியுடைய வேலையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை எப்போதும் சுத்திகரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும். புறா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு புறாவோடு சேர்ந்து கொண்டா இன்னொரு புறாவோடு சேராது. புறாவுடைய வேலை அதுதான். அல்லேலூயா. புறாவுக்கு வேற ஒரு புறாவோட இணைய ரொம்ப கஷ்டம். எந்த புறாவில் இணைகிறதோ அந்த புறாவோட தான் வாழும். அதுதான் நம்முடைய புறா. நீங்களும் ஆண்டவராய் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு வாழ வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை புறா என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. புறாவின் கண்கள் சிகப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா, புறா அதிகமாய் அழுது கொண்டே இருக்கும். விசுவாச பிள்ளைகள் ஆத்ம தாகம் கொண்டு அழ வேண்டும். விசுவாச பிள்ளைகள் ஆத்ம தாகம் கொண்டு இயேசுவோடு அழுது அழுது அவரோடு அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளா இருக்கின்ற பிள்ளை ஆத்ம தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆத்ம தாகம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கடமை ஏதோ ஒன்று சொல்லி இல்லாதபடி அழ வேண்டும். தேசத்தில் பாவியா இருக்கின்றவர்களுக்கு, ரட்சிப்பில்லாமல் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் அழுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுதான் புறாவுடைய வேலை. அழுது கொண்டே இருக்கும், தூங்காது. இது ஜெபத்தை குறிக்குது. ஹல்லேலூயா. புறா அதிகமாக தூங்காது, சில நேரம் தான் தூங்கும். செகண்ட் அவ்வளவுதான், தூங்கி விட்டு எழும்பிவிடும். அதுதான் கிறிஸ்தவன். அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தனித்திருந்து ஜெபித்து ஆண்டவரோடு நடக்க வேண்டும், புறாவை போல. அல்லேலூயா. பிரைஸ்லாம். நீங்கள் அதை செய்து பாருங்க. அதுதான் புறா கிறிஸ்தவனுடைய அனுபவங்களை வேதம் சொல்லி காட்டுற. நீங்கள் எந்த அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியவில்லை. ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, இந்த 8 விதமான காரியத்தில் ஒரு புறா கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிரைஸ்லாம். அழுது கொண்டிருக்கும், தூங்காது. கடைசியா புறா என்ன செய்யணும் தெரியுமா? குறுகுறுத்து கொண்டே இருக்கும். இது நம்ம இடத்துல சொல்லுவாங்க சாபம்னு சொல்லுவாங்க. இது பைபிள் ரெக்கார்டின் படியாக குறுகுறுப்பு என்பது சுவிசேஷம் ஓயாம சொல்லுகிறதை குறிக்குது. அல்லேலூயா. ராத்திரி முழுவதும் குருன்னு சொல்லிட்டே இருக்கும். இது சுவிசேஷத்தை குறிக்குது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை சுவிசேஷம் சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி, வரப்போற ராஜ்யத்தை சொல்லி, வரப்போற நரகத்தை சொல்லி, நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு புறா கூறும் போல இராப்பகலாய் கூவ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அப்படி உள்ளவங்கள் மாத்திரம்தான் ஒரு புறாவை போல உயரத்திலே பறக்க முடியும். அல்லேலூயா. அப்படியே பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஒரு புறா கிறிஸ்தவளாய் மாறுங்கள், புறா கிறிஸ்தவளாய் மாறுங்கள். ஒரு புறாவை போல ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் புறா என்ன செய்யணும் தெரியுமா? உன்னதத்தை நோக்கி பறந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கழுகு பறக்கிறது போல புறா பயங்கரமாய் பறக்கும். பிரைஸ் தி லார்ட். கழுகு தளர்ந்து போவோம், புறா சீக்கிரமாய்
தளராது எந்த சூழலையும் ரவண்டடித்து கொண்டிருக்கணும். இது ஊழியத்தின் பாதையை கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த சூழ்நிலை ஆனாலும் உன்னதத்திலே உன்னை கர்த்தர் பகிர்ந்து கொண்டு போகும்போது நீ ஓயாமல் கர்த்தருக்காய் கூவி ஜனத்தை கூப்பிடுற ஒரு விசுவாசியாய் ஒரு ஊழியக்காராய் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறான். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. அப்போது நீ அசைக்கப்படுவதில்லை, அப்போது நீ அசைக்கப்படுவதில்லை. அப்போது பர்வதத்தை போல் இருப்பாய். அப்போது அசையாத பர்வதத்தை போல் இருந்து நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நீ ஜெபிப்பாய், உனக்கு பதிலை கொடுப்பாய். நீ பாடி துதிப்பாய். உன்னிடத்திலே வந்து என் மகனே மகளே என்று சொல்லி அழைத்து உன் காரியத்தை வாய்க்க பண்ண ஒரு புறாவை மாற்ற ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே கசியா தராந்த ரகாந்தர தூனாசியா திக்கமான சனனியா துரபா. எல்லா கட்டுகள் அழியப்படுகட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா வியாதி கட்டுகளும் சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதி சோர்வு கட்டுகள் அழிந்து போவதாக. பிசாசின் பிடிகள் அழிக்கப்படுவதாக. தல வலிகள் நீங்கப்படுவதாக. எல்லா போராட்டங்களும் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா சஞ்சலங்களையும் இப்போது உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் மழை பொழிகிறது. ஒரு புறா கிறிஸ்தவர்களை மாற்ற கர்த்தருடைய வல்லமை உன்னோடு வந்திருக்கிறது, உன்னோடு வந்திருக்கிறது. ஆமென். இந்த புது வருஷத்தில் 2021 உன்னை ஒரு புது பறவையை போல ஒரு புறாவை போல ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அழுது புலம்புகிற ஒரு விசுவாசியா ரேகே நதராந்தனா சியாத்து ருகுமா அதனாந்தர சதரகநாதரா. எஸ் 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 நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இல்லாதவனுடைய சுபாவம், ஆவிக்குரிய மனுஷனுடைய சுபாவம் தான் புறா சுபாவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புறா என்ன செய்யும்? என்ன சாப்பிடும்? என்னென்ன சாப்பிடும்? பயறு சாப்பிடுமோ? அரிசி, உளுந்து, கோதம்பு. எத்தனை பசித்தாலும், எத்தனை பசி எடுத்தாலும், எவ்வளோ கஷ்டமானாலும் புறா அதனுடைய பயர் வகைகளை மாத்திரம்தான் சாப்பிட்டு திருப்தியாகும். தன்னை சுத்தமாய் காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும். தன்னை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுத்தத்தை உருவாக்குவதன் புறாவுடைய சுபாவம். எந்த நிலைமையை விட்டு கொடுக்காது, எந்த சூழ்நிலை இயேசுவை விட்டு கொடுக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வருத்தங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், ஆயிரமான காற்றுகள் வந்தாலும், தப்ப முடியாத சூழ்நிலை வந்தாலும் ஒருபோதும் அது பணத்துக்கு முன்ன போகாது, பணம் தின்ன போகாது, பாவத்தை தேடி போகாது, சாபத்தை தேடி போகாது, அனித்தியமான சந்தோஷத்துல திருப்திப்படாது. அது பயிர் வகைகளை பார்த்து, நல்ல நல்ல பயிர் வகைகளை பார்த்து சந்தோஷம் இருக்கிறது போல நீ வசனத்தை புசித்து கிறிஸ்துவிலே நீ சந்தோஷமாய் ஒரு புறாவை போல, என் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒரு புறாவை போல கபடமற்றவர்களாய், கள்ளமற்றவர்களாய், தவறான சுவிசேஷம் கேட்டு மங்கி போகாதபடி, தவறான வார்த்தைகளை நீ டேஸ்ட் பார்த்து அதிலே விழுந்து போகாதபடி நீ ஒரு புறாவை போல ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது சபைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நீ ஒரு புறா என்று சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் என் புறாவே என்று சொல்லி கூப்பிடுறா, என் உத்தமியே என்று சொல்லி கூப்பிடுகா. அல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம எப்படி வாழுகிறோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து விட்டு நீங்கள் அடுத்த நாட்களில் ஒரு புறாவை போல மாற வேண்டும் என்று சொன்னா
சில கெட்ட சுபாவங்களை எல்லாம் விட்டு, வேண்டாத சுபாவங்களை எல்லாம் விட்டு, அசுத்தமான அந்த 7 விதமான ஜீவ ராசிகளை செய்வதெல்லாம் விட்டு நீங்கள் பிராவை போல மாற வேண்டும். இந்த பிராவை தேடித்தான் இயேசு வருகிறார். இந்த பிராதான் உன்னதத்துக்கு பறக்க போற பிராவா இருக்கிறது. இது எப்போதும் இயேசு கொடுக்கிற தண்ணீரை குடித்து, இயேசு கொடுக்கிற பயிர் வகையான வார்த்தைகளை புசித்து குடித்து, ஒரு தானியலை போல ஆண்டவரை காத்திருக்கிற ஒரு வெண்பிராவாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். புது வருஷத்தில் அப்படி ஒரு பிராவாய் நீங்கள் மாற விரும்பினால் நான் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களை காத்துக் கொள்வேன். உங்கள் எல்லைகளை பெருக பண்ணுவேன். நீ ஒருபோதும் விழுந்து போவதில்லை. உன் சாணத்திலே என் சாணத்திலே உன்னை உட்கார வைப்பேன். உன் பிள்ளைகளை கண்ணன் மணி போல பாதுகாத்துக் கொள்வேன். வியாதி என்னும் துயர சம்பவங்களை நான் நீக்கி போடுவேன். உன்னை ஒரு உயர்ந்த சாணத்திலே வைத்து அநேக உன்னை போற்றத்தக்கதாய் உன் பேரை புது நாமத்தையும் நான் எழுதி உன்னை பாதுகாத்துக் கொண்டு என் ராஜ்யத்தில் உன்னை சோக்கியதாய் வைப்பதற்கு நான் மேன்மையான காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லு. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரே என் புறாவே என்று சொல்லி, என் உத்தமியே என்று சொல்லி கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி எழும்பி நிற்போம். ஏசப்போடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்.